இயேசு பரலோகத்தை பற்றி பேசியதை விட பணத்தை பற்றி பேசியது அதிகம். ஜெபம் என்பது ஒரு புகை போட்டா என்ன ஆகும்? அட்மாஸ்பியரே மாறிடும். அப்படிதான் ஜெபம் பண்ணா அட்மாஸ்பியரே மாறும். ஜெபம் என்பது ஒரு புகை. பாருங்க, நான் கேட்குறேன், பக்கத்தில் இருந்து ஒருத்தன் தம்மு போடுறான் சார், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க, கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். என்னன்னா அவன் தம் அடித்து ஊதும்போது பக்கத்தில் இருக்கிற யாரு ஒரு குழந்தைய வந்து அது பாதிக்குது. இவன் விடுற தம்மு அந்த புகை அந்த வீட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் கூட கேன்சரை கொடுக்குன்றாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் போடுற புகை இருக்கிறவங்களாம் ஹீல் ஆக்குமா ஆக்காதா? கையை தட்டு. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க நம்முடைய பர்சனாலிட்டி என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அது மாறுகிறது, அது மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை எல்லாரும் நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பர்சனாலிட்டியை, கேரக்டரை மாற்ற வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை கேரக்டரை மாற்றணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பண விஷயத்தில் நம்ம தரித்திர மனநிலையுடையவனாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு என் மனநிலை மாறி இருக்க வேண்டும். இது எப்போ வருது அப்படின்னா, நான் கடவுளை இம்மைக்காக மட்டுமே ஃபாலோ பண்ணுறவனா இருந்தால் எனக்குள்ளே இந்த மாற்றம் வராது. ஏன் ஆஃபரிங்கிற ஒரு ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஆஃபரிங் கேரக்டரோட சம்மந்தப்பட்டது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 10 ரூபா காணிக்கப்பட்டவன், இன்றைக்கி 10 ரூபா போட்டுக்கிட்டு இருக்கேன்னா இன்னும் நான் மாறலன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய மனநிலை மாற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தேவன் நம்மை பணக்காரனாக்கும்படிக்கு வரவில்லை, நம்மை தம்முடைய சாயலாய் மாற்றும்படிக்கு வந்தார். பணக்கார தரித்திரர்கள் உண்டு, ஏழையாக இருக்கிற தயால குணமுடையவர்கள் உண்டு. நான் சொல்கிறேன், புரியுதா? இப்போ மனநிலை ரொம்ப முக்கியம். தேவன் வந்து உலகத்தில் இருக்கிற வந்து பிசாசும் பணக்காரனாகிறான். நான் சொல்கிறேன், புரியுதா? எனக்கு இஷ்டமானவனுக்கு பிசா சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு அப்படின்னா நான் இவனுக்கு தர்றேன்னு சொல்லும்போது நீ அதை தடுக்க முடியாது. அவனுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது சார். பிசாசுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது. அவன் பணத்தை யாருக்கு வேணாலும் தருவான். ஆமென் சொல்லுங்கள். அதே மாதிரி தேவனுக்கும் ஒரு லிபர்ட்டி இருக்குது. இவன் மத்தேயு மார்க்கில் சொல்கிறான், அவர் ஏசாயா எரேமியாவில் சொல்கிறார், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகள் எல்லாம் தருகிறேன். இப்போ பணம் என்பது அல்லது ஐஸ்வர்யவானாக்குவது என்பது தேவனுடைய வந்தது நோக்கம் அல்ல. உலகத்தான் பிசாசு பணக்காரனாக்குறதுக்கும் தேவன் பணக்காரனாக்குற வித்தியாசத்தை சொல்ல வரேன். அவன்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் பர்சனாலிட்டி இருக்காது. நமக்கு பர்சனாலிட்டி இருக்குது, குணம் இருக்குது. அங்கே தான் நாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க பைபிள் சொல்லுது, பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, குணம். எல்லாம் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய மிகப்பெரிய வந்து எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். என்னவென்றால், வசனங்களை தியானிக்க தியானிக்க கேரக்டர் ஏரியாவில் வந்து என்ன வரணும்? ஒரு சேஞ்ச். கேரக்டர் மோல்டிங்கில் சேஞ்ச் இருக்கணும். நாள்தோறும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவர்கள் மனநிலையில் மாற்றம் இருந்தது. அந்த தரமில்லாத புத்தி, தரமில்லாத எண்ணங்கள் இவைகளை விட்டு வெளிவர வேண்டும். நடிப்பது வந்து கோபத்தில் ஒன்று செய்வதெல்லாம் சொல்ல வரல, அதுவும் வந்து செல்ஃப் தான். நான் சொல்ல வர்றது இயல்பாகவே அந்த மனநிலை வர வேண்டும். கடவுளுக்கு கொடுக்குறவர் ஏழைகள் கொடுப்பதிலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏழைகள் கொடுக்குறவர் நாட்டு நலனுக்கு கொடுப்பது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்படி தங்களுடைய ஜெனராசிட்டியை, தங்களுடைய மனநிலையை விரிவாக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களை உருவாக்குவது தான் உண்மையான ஒரு பைபிள் ஸ்டடி. நற்குணசாலிகள். இந்த ஏரியாவை நான் ரொம்ப வந்து உடைக்கிறேன். நிறைய பேர் இருதயத்துக்குள்ள அதை தொடாதனால கர்த்தர் வந்து நகையை தருவார், வந்து பொண்ணை தருவார், பொருளை தருவார்னு சொல்லி ஒரு பக்கம் அவன் என்னவே செய்யவே இல்லை. இது மேலே இருக்கிற ஆசையும் தரித்திர புத்தியையும் விட மாட்டேன்றான். இந்த தரித்திரத்தை வச்சுக்கிட்டே இதெல்லாம் கேட்குறான். ஆனால் உடைக்கப்பட வேண்டியது முதலாவது உடைக்கப்பட வேண்டும். ஆமே. இல்லாட்டி என்ன நடக்கும்னா,
பணக்கார தரித்திரர்களை சபை உருவாக்கிறோம். எப்படி? பணக்கார தரித்திரர்களை. எப்போவுமே ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு மட்டுமல்ல, ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் நாம் வர வேண்டும். உங்கள் கேரக்டர் மாறி இருக்கணும். உலகத்து மேலே இருக்க உங்கள் பற்று குறைஞ்சிருக்கணும். உலகத்து மேலே இருக்க பற்று குறைஞ்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பணத்து மேலே இருக்க பற்று குறைஞ்சிருக்கணும். பணத்து மேலே இருக்கிற பற்று குறைஞ்சிருக்கு கண்டுபிடிக்கலாம். அவன் கொடுக்கறதுல கூடி இருக்கணும். கையை தட்டு. ஒருத்தர் என்னதான் வசனம் பேசினாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுக்கிற விஷயத்தில் வளரலைன்னா அவன் இன்னும் சகலத்தையும் வேற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்புவது மேலானதுன்ற மாதிரி. என்ன பேச்சு பேசினாலும் அவன்கிட்ட வந்து 10 ரூபா அவன் ஒருத்தன் டீ வாங்கி கொடுக்க யோசிக்கிறான்னா அவனை வந்து நீங்கள் இன்னும் சரி பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அந்த ஏரியாவில் மாற்றம் வர வேண்டும், வர வேண்டும். தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். காணிக்கைன்னு ஒரு ஏரியாவை தேவன் வச்சேக்க தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமான ஒரு 500 ஏரியாவை காணிக்கைன்ற ஒரே ஏரியா திருத்திடுது. கையை தட்டுங்களேன். ஆமாம். ஸோ என்னன்னா பணத்து மேலே அவனுக்கு இருக்கிற அந்த பிடிப்பு குறைய 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 அவனுக்கு தன்னை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. நல்லா பாருங்கள், பெரிய பக்திமானாக இருப்பாங்க. ஆனால் வீட்டு போய் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் சில மனைவிமார்கள் சொல்லுவாங்க கணவன்மார்ட்ட வந்து, எங்கள் கணவர் வந்து இந்த சர்ச்சு கொடுக்குறதுல விருப்பம் இல்லை, ஆனால் ஏழைகள் கொடுக்குறது மட்டும்தான் அவர் இது பண்ணுவார் அப்படின்னாலே அவன் பெரிய யூதாஸ்ன்னு அர்த்தம். ஏன்னா நான் பிபிலிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது அவனுக்கு என்ன மனநிலைனா, இந்த பணம் இங்கே போனால் இப்படி செலவழிக்கப்பட்டுரும் அப்படின்னு என்னைக்கு அந்த கணக்கு வருதோ அன்னைக்கு அவனுக்கு பணத்து மேலே என்ன இருக்குது? பற்று இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சார் இங்கே ஒரு 50 காசு இருக்குது சார், இந்த 50 காசு எவனும் தூக்கிடக்கூடாது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா நான் எதிரிகளை பிடிக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறேன்றது அடுத்த விஷயம். திருடனை பிடிக்கணுன்ற மனநிலை இருக்க அடுத்த விஷயம். நான் 50 காசோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு தரித்திரனை நான் இருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ சபையானது உண்மையான பணக்காரர்களை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். கையை தட்டுக்கொண்டு அவருக்கு. உண்மையான பணக்காரர்கள் அப்படின்னா மனசு வந்து உலகத்தோட ஒட்டாமல் இருப்பது. இது என்ன செய்யுதுன்னா டோட்டலாக உங்கள் பர்சனாலிட்டியவே மாற்றிடுது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி, சரியா? அதை வந்து உங்கள்கிட்ட கிளிக் பண்ணணும்னு நினச்சி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். சார் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார், சார் உங்கள் ஷர்ட்டு ரொம்ப ஃபிட்டாக இருக்குது சார். அப்படி அவன் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்று தான் ஓடிட்டுருக்கும். இன்றைக்கி என்கிட்ட ஒரு பாலிசியை போடணும்னு முடிவில் வந்திருக்கிற. அப்போ இந்த மனநிலை இருக்கும்போது நீ என்ன பேசினாலும் அது வேற ஒரு ஆங்கிளில் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்படித்தான் பண ஆசையை வச்சுட்டு நீ ஆவிக்குரிய விஷயத்தில் என்னத்தை செஞ்சாலும் இன்னும் நீ மாறல. எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் பணத்தை எப்படி கையாளுகிறேன் என்பதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். கையை தட்டு வருது, அவ்வளோதான். இயேசு பரலோகத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் பேசியதை விட சரியான புள்ளி விவரத்தோடு வந்திருக்கிறேன். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. வேலையை பைபிளில் பணம்லாம் எங்கே வருது, பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை பற்றி இயேசு எத்தனை தூரம் பேசியிருக்கிறாரு, பரலோகத்தை பற்றி எத்தனை தூரம் பேசணும், கம்ப்ளீட் புள்ளி விவரம் எடுத்தவங்க. அவங்க சொன்ன கணக்கு இப்போ சொல்கிறேன். இயேசு பரலோகத்தை பற்றி பேசியதை விட பணத்தை பற்றி பேசியது அதிகம். பணத்தை பற்றி பேசிட்டாருனாலும் மனசில் என்ன வருது, பணம் வாங்கணும், பணம் வேணும்னு பேசியிருக்காரு. பார்த்தியா? அதுதான் வளர்ப்பு. பணத்தை எப்படி கையாளணும்னு பேசியிருப்பார் இல்லையா? அந்த புத்தி வரலையே நமக்கு. பணத்தை பற்றி பேசிட்டாருன்னா பணம் வாங்குற பற்றி பேசியிருக்காரா, என்ன அபசகுணம், கடவுளை பற்றி இப்படி பேசுறீங்க. பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்ற பற்றி பேசலை, பணத்தை எப்படி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், பணத்துக்கு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்று பணத்தை மேனேஜிங், அதாவது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி பேசியிருக்கிறார். ஏன் அதை பற்றி அவ்வளவு பேசணும்? ஏனென்றால் அதிலே தான் மனிதனுடைய பர்சனாலிட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கைத்தட்டுங்க. கைத்தட்டு வர மாட்டேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பணத்தோடு இருக்கிற பிடிப்பு அதிகமாக இருக்கும் வரைக்கும் ஒரு 20% தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்திருக்கீங்க. ஆனால் என்னைக்கு அது மேலே இருக்கிற பிடிப்பு உங்களுக்கு லூஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நீங்கள் கொஞ்சமாக ஜெபிச்சால் 90% வரீங்க.
ஸோ பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ பைபிள் ஸ்டடி உங்கள் கேரக்டரை மாற்றணும். உலகத்தான் ஆச்சரியப்படுற மாதிரி இந்த தேசத்திற்கும் தேசங்களுக்கும் கடன் கொடுக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ நண்புக்குரியவர்களே, உங்களுக்கும் பணத்துக்கும் இருக்கிற தொடர்பு நீங்கள் எவ்வளவு ஜெபிச்சாலும் அது உங்கள் ஆவிக்குரிய அளவுகோல். என்னது? ஆமாம், வழக்கத்தை போல் எல்லாரும் முகத்துலையும் பிரகாசத்தை நான் பார்க்க முடியல, உண்மைதான். கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியுது, பரவாயில்ல. ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா அது பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்டது. நான் ஆவியில் நிறைய 500 கருமிகளை உருவாக்கிடக்கூடாது. அதை விட 500 ஏழைகளாக இருந்தாலும் 500 ஏழையான பணக்காரனை நான் உருவாக்கிறணும். ரொம்ப முக்கியம். கொடுப்பவர்களோடு இணைகிறவர்கள் கொடுக்கிறவர்களாகவே மாறி விடுகிறார்கள். ஆமாம், என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னடா உன் சேலரி எவ்வளோடான்னு சொல்லி நான் சத்தம் போடுற அளவுக்கு அவங்க எனக்கு கொடுப்பாங்க ஊழியத்துக்கு. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கறது இல்லை, அது தானா வரும்ல. ஏன்னா கண்ணில் பார்க்குறான். போன தடவை நம்ம ஆஃபீஸோட டிரான்சாக்ஷனு இன்கம் இவ்வளவு, ஆனால் அண்ணன் வந்து அதில் இப்படி ஒரு முடிவெடுத்து இவ்வளோ கொடுத்தாரு, இந்த அடுத்த 3 மாதத்துக்குள்ள நம்மளுடைய இன்கம் இவ்வளோ உயர்ந்திருக்கு. ஸோ அண்ணன் லைஃப்பில் அதை பார்க்குறோம், நம்ம லைஃப்பில் அது நடக்கும். ரொம்ப முக்கியம் பைபிள் ஸ்டடி. கேரக்டரை மாற்றணும். ஏன்னா உயிர்த்தெழுதல் மட்டும் முக்கியம் அல்ல, ஜீவன் முக்கியம். உங்கள் விசுவாசம் செயலில் இருக்க வேண்டும். ஸோ இதை வந்து நான் அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துலேயும் வளருங்க. உங்கள் நம்ம பர்சனாலிட்டிலையும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். மற்ற பாவத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ஈஸியாக டெலிவர் பண்ணிடலாம். ஏன்னா அவன் ஒரே ஒரு பாவத்தில் மட்டும் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் பண விஷயத்தில் பிடிப்பாக இருக்கிறவனா நீங்கள் டெலிவரி பண்ணுற கஷ்டம். ஏன்னா ஒரு 50 பாவத்துக்கு அடிபோட்டு வச்சுருக்கிறான். வாட்ஸ்அப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறது வேறு, நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன் நான். ஃபேஸ்புக்கை டவுன்லோட் பண்ணுறது வேறு, இதெல்லாம் சிங்கிள் ஆப்பு. ஆனால் ப்ளே ஸ்டோரை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஆப்புக்குள்ளே ஏகப்பட்ட ஆப்பு. அது மாதிரி இந்த பணத்தில் இருக்கிறவன் வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி, அவனுக்குள்ளே ஏகப்பட்ட ஆப் இருக்கும். மற்ற இந்த வந்து தண்ணி அடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், விபச்சாரம் பண்ண வேஸ்ட், இவங்கெல்லாம் வந்து சிங்கிள் ஆப்பு. இதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணி விட்டுடலாம், தூக்கி விட்டுடலாம். ஆனால் அந்த ஒரு ஆப்புன்றது ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா இவனுக்கு வீடு, வாசல், நிலம், நகை, நட்டு எல்லாத்தையும் கண் இருக்கிறனால தான் இந்த ஒரு ஆப்பை இறக்கி வச்சுருக்கிறான். இந்த ஒரு ஆப்பை கழட்டி விட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பு டெலீட் ஆகிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வாங்கப்பா. நீங்கள் நிறைய என்கிட்ட பேசுங்கப்பா. நீங்கள் பேச நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன். நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்ல என் மனசு மாறுது. ஸோ இது என்ன ஆகுது, கடவுள் பேசுகிறத கேட்டு மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பணத்து மேலே இருக்க பிடிப்பு அப்படியே என்ன செய்யுது, தளர ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கிருபையிலே தெசலோனிக்கே இருந்தார்கள், கிருபையிலே பெரோயா இருந்தார்கள். ஆனாலும் கிருபையில் இருந்த தெசலோனிக்கேரை விட கிருபையில் இருந்த பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் தியானித்தார்கள். தியானிங்க, கடவுளோட வேர்டு உள்ளே வந்துருச்சுனாலே பணத்து மேலே இருக்க பிடிப்பு போயிடும். அதான் நான் சொன்னேன்ல, அதாவது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாமே வாங்கலாம். ஆனால் எல்லாத்து மேலே இருக்க பற்று போயிடுச்சுன்னா இந்த பணம் எனக்கு எதுக்குமே உதவாது. அப்போ பணத்தை நான் எப்போ துச்சமாக மதிக்க ஆரம்பிப்போம்னா, எல்லாவற்றையும் மீது இருக்க பற்று எனக்கு குறையும் போது. இந்த இடத்துல உட்காந்துட்டு ஐஸ்வர்யம் அப்படி பேசணும். எப்படி பேசணும்? இங்கே உட்காந்து பேசணும். அதுதான் ஹெல்த்தியான டாக்கு. அதுதான் பிரியாணியை சாப்பிட்டுட்டு பிரியாணின்னு சொல்கிறது. நீங்கள் வெங்காயத்தை சாப்பிட்டு பிரியாணினீங்கன்னா பிரியாணி வாசனை வராது, வெங்காய வாசனை தான் வரும். ஸோ ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸ்பிரிட் எல்லாம் சொல்லுங்கள். ஸ்பிரிட் நாட் ஜஸ்ட் வேர்ட். ஸ்பிரிட் எல்லாம் சொல்லுங்கள். ஸ்பிரிட் திரும்ப சொல்லுங்கள். ஸ்பிரிட் திரும்ப சொல்லுங்கள். அந்த ஸ்பிரிட்
இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஸ்பிரிட்டு தான் வேலை பார்க்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் என்கிட்ட பாலிசியை போடுறக்கான்னு பேசுகிறாருன்னா அந்த ஸ்பிரிட் வேறு ஸ்பிரிட்டு. ஸோ லெட் த வேர்ட் ஆஃப் காட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மை பர்சனாலிட்டி டே பை டே. ஆமே, ரொம்ப முக்கியம் சார். இப்போல்லாம் அத்தகைய மனநிலை இல்லாதவர்களை பார்க்கும்போது அவர்கள் வேதத்தில் எவ்வளோ ஆர்வமுடையவர்களாய் காண்பித்தாலும் ஆஃப்டர் ஆல் மணி, அதில் இன்னும் நீ டெலிவர் ஆகலன்னா அப்புறம் என்னத்தை தான் நீ என்ன வசனத்தை எழுதி எதுக்கு? ஆஃப்டர் ஆல் மணி எல்லாம் சொல்லுங்கள். ஆஃப்டர் ஆல் சொல்லுங்கள் மணி, ஆஃப்டர் ஆல் மணி. இந்த மைண்ட் எப்போவுமே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். ஆஃப்டர் ஆல் மணி, ஆஃப்டர் ஆல் மணி. ஹல்லேலூயா. So my beloved brother and sister, so this is the basic motive of listening the word of God. It has to deliver me from all the bondages under money and money conscious. இன்றைய இளைஞர்களுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் முந்தின ஜெனரேஷனோட இந்த ஜெனரேஷன் ரொம்ப டெலிவர் ஆகி வெளியே வராங்க. ஆமாம், நான் சொன்ன அந்த ஃபினான்சியல் வந்து கேர்ஸு கீழே இருக்கிற ஃபேமிலியில், கீழே இருக்கிற சபை பிரிவில் இருந்து கூட இன்றைக்கி கொடுக்கிறவர்கள் திரளாய் எழும்பி வருகிறார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குறான்ல அவன், அது போதும். கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டானாலே அவன் சந்ததியை டெலிவரி ஆயிடுச்சான்னு அர்த்தம். இந்த பாரு எல்லாம் பார்த்து இந்த பார்த்து அப்படி கொடுக்குறது சொல்ல. நான் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இது அது எப்படி கொடுக்குறது, வலது கை செய்வது, இது அப்படியே டெவலப் ஆகுது பர்சனாலிட்டி. சர்ச்சில் ஒரு வழியில் சர்ச்சில் வச்சு தான் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வந்து கதவை தட்ட முடியாது. என்ன சொல்லணும், மனநிலை எங்கே வேறு இடங்களில் நம்ம செய்யும்போது. ஸோ இது எல்லாம் என் பர்சனாலிட்டியோட தொடர்புடையது. ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ வசனத்தை கேட்கும்போது ஒரு பக்கம் மாத்திரம் வளர்ந்துட்டு இன்னொரு பக்கம் நான் வந்து என்னுடைய மனநிலையை மாற்றாமல் இருக்கும்போது ஒரு தோற்று போன ஊழியக்காரனாக நான் நிற்கிறேன். ஆஃப்டர் ஆல் மணிலேருந்து நான் டெலிவர் பண்ணேன்னா இத்தனை வருஷம் என்னடா கேட்டிருக்கான் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருகிறது. நான் சரியான ஊழியக்காரன் என்கிற கேள்வி என் முன்பாக வந்து நிற்கிறது. பணத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து விட்டால், ஒன்று, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, நீங்கள் வந்து பொய் கணக்கு எழுத மாட்டீங்க. மூணாவது, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, களவு செய்ய மாட்டீங்க. நாலாவது, திருட மாட்டீங்க. 10 கட்டளையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல இருந்து நான் காணிக்க பிரசங்கம் பண்ணணும். இது எப்படி இருக்கு? கை தட்டி வந்துருக்கு. ஆமாம், இந்த இடத்துல இருந்து ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் ஐஸ்வர்யத்தை கேட்கணும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் காணிக்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் நீங்கள் ஆஃபரிங்கை பற்றி பேசும்போது எதிர்த்து பேசுகிறோம், உங்களுக்கு ஒன்றுமே தோணாது. யாருட்டடா டே அப்படி உங்களுக்கு தோணும். அவங்க பேசுறது உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது. என்னை பார்த்து ராபர்ட்னு கூப்பிட்டு நான் திரும்ப மாட்டேன்ல, ஏன்னா என் பேர் ஜஸ்டின்னு கையத்த. நீ ராபர்ட்னு கூப்பிட்டுக்க, நான் ஜஸ்டின்யா. அப்போ மற்றவர்களை குறித்து வேறு விதமாக பிரசங்கித்தால் அதை பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா, நம்ம யார் நமக்கு தெரியும். ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி ஆவியானவர் இதை பேசுகிறேன். இந்த வருஷம் முடிகிறப்ப இப்போ இருந்ததை விட பண விஷயத்தில் இன்னும் 100%, 200% நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கள் சபையில் யாராவது ஒரு கொடுக்காதவர் ரொம்ப வருஷமாக அவர் அப்படியே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா என் கண்ணுக்கு ஐயோ இந்த ஒரு ஆள் இன்னும் ரட்சிக்கப்படலையே ஆண்டவரே, அப்படி தான் நான் ஜெபிக்கிறேன். ஏன் அவர் திடீர்னு வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு உடனே நிறைஞ்சிருமா? இல்லை, என் மனசு நிறையாது, ஆனால் மனசு குளிருது. ஏன்னா அவன் விடுதலை ஆயிட்டான். இட்ஸ் a matter of deliverance. இட்ஸ் a matter of deliverance. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னொரு ஆள் உங்களுக்கு ரூபா கொடுக்காத பற்றி உங்களுக்கு யோசனை வராது. நீங்கள் கொடுத்தது வந்து பற்றி இதாகும்போது மற்ற விஷயங்கள், இந்த உலகமே மணியை சுற்றியை யோசித்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதில் விடுதலை ஆகிட்டீங்கன்னா 80% பிரச்சனை உங்களுக்கு இல்லை. அது ஒரு பெரிய விடுதலையான ஒரு அனுபவம். என்னை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். என் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல. என்னை மறுபடியும் சைவருக்கு நீங்கள் கொண்டு வந்தால் மறுபடியும் நான் 100ல் வந்து நிற்பேன்.
என்கிற மனநிலை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். யோபுவை மறுபடியும் ஐஸ்வர்யவானாக்கின கர்த்தர். அது எப்படி? முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்து ஜீரோல இருந்து மேல கொண்டு வந்து ராஜா மாதிரி உட்கார வைப்பார் என்றார். முன்னிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி இருந்துச்சா, அவனை போல ஒருத்தன் தேசத்துல எவனுமே இல்லையா. வாழ்க்கையில ஒரே லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். கையை தட்டி எத்தனை பேர் இந்த லட்சியத்தோட இருக்கிறீங்க? அப்படி இருக்கணும் சார். உங்களை அவர் நம்ப கூடுமானால், ஆமா, நீங்க எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம். நீங்க மட்டும் பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இப்போ இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம். பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல துச்சமாக நீங்கள் வைப்பதற்கு இன்றைக்கு முடிவெடுத்தால் அடுத்த 5 வருஷத்துல தேவனுக்கான ஃபினான்ஸ் மினிஸ்டராக நம்ம இந்த பூமியில் இருப்போம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இல்லாட்டினா கூட என்னை சுற்றி இருக்கிற ஒரு 50 குடும்பத்துக்கு, என்னை சுற்றி இருக்கிற 10 குடும்பத்துக்கு உன்னை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜோசப்பா தேவன் வச்சிருப்பார். இப்பவும் அவர் விரும்புகிறார். ஆனால் வைக்க வேண்டிய இடத்தில் பணத்தை வைத்தால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 எஜமானருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாதுன்னாரு. 2 கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கடவுளுக்கு ஈக்குவலா பணத்தை பேசுறாரு. தேவனுக்கும் ஐஸ்வர்யத்துக்குன்றார். அப்படின்னா கடவுளுக்கு என்ன பவரோ அந்த பவருக்கு ஈக்குவலா மனிதன் அதை வச்சிருக்கிறான். அதுதான் சிக்கல். ஸோ ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த மனிதன் வாரம் வாரம் டெலிவர் ஆகிட்டே இருக்கணும். அந்த டெலிவரன்ஸுக்குன்னு ஒரு அளவுகள் வைக்கிறாரு. தட் இஸ் ஆஃபரிங், தட் இஸ் கிவிங், சோயிங் இன் த லேண்ட் ஆஃப் காட். அது மட்டும். இது நான் எந்த டெப்த்தில் இருந்து பேசுகிறேனோ அந்த டெப்த்தில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதை உங்களுக்குள்ளே புரிய வைக்கிறதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப அங்கே வரேன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஏரியாவில் லாக் ஆகிருக்கிறவன் எவ்வளவு செய்தி கேட்டாலும் அவன் இன்னும் என்ன செய்யலை, ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மாறவில்லை. நான் சொல்கிற புரியுதா? அந்த ஆழத்துலேருந்து உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியுதா? அல்லது அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியுதா? இல்லை ஒரு 100 ரூபாய் கேட்டு ஒரு பேசிகிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் அந்த ஆள் தான், அதே ஆள் தான். எனக்கு தேடிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அவரே தான். அந்த டைரக்டர் சொல்லுவார்லாம், இப்படி அளவுன்னு தெரியும், அந்த ஆள் தான் நீங்கள். இப்போ நான் பேசுகிறதே வேறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அந்த ஆள். இல்லை இவர் வேறு ஏதோ சொல்ல வராரு, நான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவர் இல்லை, நீங்கள் அந்த இடம் கிடையாது, வேற இடம். அது என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய டோட்டல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டே பணத்தை அவன் எப்படி கையாளுகிறான் என்பதிலிருந்து தான் இருக்கிறது. இது ஆழமான அர்த்தமுடையது. அதனால தான் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இரவு முழுவதும் துடுப்பு போடுகிறார்கள். காலையில் பார்த்தா படகு கிளம்புன இடத்துல இருக்கு. என்னடான்னா படகை கட்டி இந்த கயிறு அவுக்கல. இந்த மேட்டர் தான் பேசிட்டு இருக்கிறேன். அவுத்து பாரு, ஒரு துடுப்பு போட்டாலும் வண்டி ஜல்லுன்னு போகும். எங்கேயாச்சும் கம்ஃபர்ட்டாக நீங்கள் நின்று பழகிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்கள். எங்கேயோ வலிக்குதுன்னா நீங்கள் அங்கே டெலிவர் ஆகுங்கன்னு அர்த்தம். இந்த மாதத்துலேருந்து 25லேருந்து நான் 30 கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு நாங்கள் சொன்னேன். இன்னும் நான் அஃபீஷியலாக அதை அனௌன்ஸே பண்ணலை. அன்னைக்கு ஆஃபரிங்கே எடுத்துட்டாங்க 30%. என்னையான்றேன், அண்ணே சொல்லிட்டீங்களே, நான் இதிலலாம் அட்வான்ஸாக இருக்குடா. ஆனால் கர்த்தர் சொன்னார், சொன்னிலப்பா. ஆமாம், வலிக்குதான்னாரு. ஆனால் அந்த வார்த்தையை நான் சொன்னதுக்காக 1000 மடங்கு நான் தேங்க் பண்ணுறேன். 5% தான் கூட்டினேன். ஆனால் அந்த 5% வேல்யூ பல கோடிகள் எனக்கு திரும்ப வந்துச்சு. அந்த 5% கூட்டி கழித்து பார்த்தா 1 கோடி கூட நெருங்கியிருப்பானு தெரியாது. ஆனால் பல கோடிகள் எனக்கு கொடுத்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், வா, பூமியில் 1%ன்றது பரலோகத்தில் பல பில்லியன். ஆமென், ஆமென், ஆமென்.